என்னுடைய மாதா இந்த சாபத்திலிருந்து முக்தி அடைய எந்த ஒரு வழியும் இல்லை மகளே. உபாயம் ஏதும் இல்லை. உபாயம் ஒன்று உள்ளது. தாம் சர்வேஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அதிவிரைவாக ரகு வம்சத்தை சேர்ந்த ஒருவர் வருவார். அவர் மாதா அகலிகைக்கு சாப விமோசனம் தருவார். ரகுவம்சத்தவரா? ஆம். அன்று சினம் கொண்ட மகரிஷி கௌதமர் மாதா அகலிகைக்கு சாபம் அளித்தார். ஆனால் அளித்த சாபம் தவறென்பதையும் அவர் உடனடியாக உணர்ந்திருக்கிறார். அளித்த சாபத்தை திரும்ப பெற இயலாதல்லவா? ஆகையால் அவர் மாதா அகலிகைக்கு அளித்த சாபத்திற்கு விமோச்சனத்தையும் தந்தார். விரைவில் ஒரு ரகுவம்சத்தவர், ஒரு புண்ணிய ஆத்மா அந்த ஆசிரமம் வருவார். மாதா அகலிகை பற்றிய விவரங்களை கேள்வியுற்று மனதில் சங்கோஜம் ஏதுமின்றி கருணையின் திருவுருவமாக விளங்கும் அவர் மாதா அகலிகையை ஸ்பரிசிப்பார். அக்கணமே மாதா அகலிகை சாப விமோச்சனம் பெறுவார். உண்மையாகவா? ஆனால் இந்த விவரங்களை நீ எவ்வாறு அறிந்தாய் மகளே? மகரிஷி கௌதமர் அவர்கள் தந்தையிடம் இந்த விவரங்களை கூறுவதை கேட்டேன். அப்படி என்றால் என்னுடைய தாய் அந்த சாபத்திலிருந்து மீண்டு வந்து என்னை காண்பார்களா? இந்நற்செய்தி உரைத்ததற்காக வாழ்வனைத்தும் உனக்கு நன்றி செலுத்துவேன் சீதா. நீ மற்றவர் நலன் மீது அக்கறை கொண்டவள், உற்றவராய் அனைவரையும் உளமாற நினைப்பவள். நீ இம்மிதிலையில் உள்ளவரை இம்மிதிலையை நிச்சயம் நெருங்காது சங்கடம். சங்கடம் ஒன்று வந்ததே சாங்கசியாவிலிருந்து. உண்மைதான் சீதா. ஆனால் மகாராஜா குஷத்வஜர் போரிட்டு உருவான சங்கடத்தை விலக்கினாரே. ஆனால் இப்போது இளைய தந்தை சாங்கசியாவில் வசிக்கிறார். ஏதேனும் சங்கடம் இந்நேரம் உருவானால் யார் நம்மை காத்தருள்வார்? நீயே. மிதிலையை நீ காத்தருள்வாய். நானா? ஆம் சீதா, மறந்து விட்டாயா? அன்று இந்த சிவதனுசை உயர்த்தியவள் நீ. எந்த சங்கடமும் சீத்தை எனும் நாமம் கொண்ட உனை நெருங்காது. மெய் எனும் சத்தியத்திற்கு அனைவரும் அஞ்சுவர். காரணம் சத்தியம் என்பது சிக்கலை தருவதாய் நினைக்கின்றனர். சத்தியம் என்பது நற்கதி விடுத்து வாழ்வில் தமக்கு நிற்கதி தருமோ என்று துடிக்கின்றனர். ஆனால் சத்தியம் எனும் மெய் ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான வழி. சத்திய வார்த்தைகள். அற்புதம். இளவரசர் நால்வரும் ஒன்றாய் வந்துள்ளனர். அயோத்தியில் அனைவரும் நலம்தானே? ஒருவேளை ஜாலம் செய்து ஜபாலி புரட்சியை தூண்டுகிறான் என்று விரட்ட வந்தீர்களா? கூடாது. ராமா, நான் என்ன கூறினேன்? சிரம் தாழ்த்துவது சிறுமைப்படுத்துவதற்கிணை. யாம் நால்வரும் தமக்கு நன்றி உரைக்க வந்தோம். அன்று தாம் மெய்ஞானம் பற்றி எடுத்துரைத்தீர்கள், உண்மை நிலை பற்றி எடுத்துரைத்தீர்கள். அதன் வாயிலாக அன்று கேள்வி எனும் வேள்வி என்னுள் உதிக்காது இருந்திருந்தால் விடை அறிவதற்கு முயற்சியும் மேற்கொண்டிருக்க மாட்டேன். விடை கிடைத்ததா? விடை மட்டுமல்ல, விடை தேடும் முயற்சியில் நிலவியுள்ள நிதர்சன நிலையும் அறிந்தேன். சத்தியத்தை எதிர்கொள்வதற்கு அச்சம் கொண்டுள்ளனர். ஆழமாக ஆராய்ந்த போதுதான் அறுதி பெருகிய அச்சமானது அர்த்தமற்றது என்று உணர்ந்தேன்.